மதுரையில் தருமி என்ற புலவர் மிகுந்த பக்தியுடன் இருந்தார். ஆனால் மிக ஏழ்மையாக வாழ்ந்தார். ஒருநாள் பாண்டிய மன்னர் ஒரு கவியரங்கத்துக்கு 1000 பொன் நாணயங்கள் பரிசாக கொடுப்பதாக அறிவித்தார். தருமி சிவன் ஆலயத்தில் சென்று தனது துயரத்தை பகிர்ந்து கொண்டார். சிவபெருமான் மாறுவேடத்தில் தோன்றி தருமிக்கு ஒரு தெய்வீக பாடல் கொடுத்து அதை மன்னரின் கவியரங்கத்தில் சொல்லச் சொன்னார். தருமி பாடலை உச்சரிக்க அந்த பாடல் மன்னரையும் கவிஞர்களையும் பரவசப்படுத்தியது. மன்னர் தருமிக்கு பரிசாக 1000 பொன் நாணயங்கள் அளித்தார். ஆனால் மற்ற கவிஞர்கள் அந்த பாடல் தருமியினது அல்ல என்று சந்தேகம் தெரிவித்தனர். மன்னர் பாடலை ஆலயத்தில் வைத்து சிவபெருமான் அதனை ஏற்றுக்கொள்கிறாரா என்று சோதிக்க முடிவு செய்தார். மன்னரும் மக்கள் கூட்டமும் சாட்சியிருக்க பாடல் எழுதிய பனை ஓலை சிவபெருமானின் திருவடிக்குச் சென்று இறங்கியது. மன்னரும் கவிஞர்களும் அதிர்ச்சியடைந்தனர். பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் தெய்வத்தின் அருள் நிச்சயம்